13ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவம் ஒன்று இருக்கு. நீங்கள் வீட்டில் இந்த இடத்துல இயேசுவோடு பழகின, இயேசுவோடு நடந்த ஒரு சீஷன் ஒருவன் இருந்தான். அவன் பேர் தான் யூதாஸ் காரியோத்து. यहाँ पे यीशु के साथ रहने वाला, यीशु के साथ साथ चलने वाला एक व्यक्ति था, उसका नाम क्या था? யூதாஸ் இஸ்காரியோத்து. என்னதான் யூதாஸ் காரியோத்து இயேசு அற்புதம் செய்யும் போது கூட இருந்தாலும், இயேசு எங்கெல்லாம் சென்றாலும் அங்கெல்லாம் அவன் சென்றிருந்தாலும், जितने मर्जी परमेश्वर प्रभु यीशु के साथ साथ घूमता था, जितने भी अद्भुत काम किए वो सब अपने आंखों से उसने देखा, फिर भी ஆனால் அவன் கிட்ட ஒரு தப்பு ஒன்று இருந்தது. उसके अंदर एक कमी थी उसके अंदर. பண ஆசை அவனுக்கு இருந்தது. पैसे का लोभ. இங்க இருக்கவங்க ஒவ்வொருத்தர்கிட்ட நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க. यहाँ पे बैठे हर एक से मैं कहना चाहता हूँ, நீங்க உங்களுடைய தப்பு யாருக்கும் தெரியாதுன்னு நீங்க யோசிக்கலாம். आप सोच रहे होंगे कि मेरी गलती को कोई नहीं देखता, मेरे पापों की ओर कोई ध्यान नहीं दे रहा है करके आप ये सोच रहे हैं. உங்க வீக்னஸ் யாருக்கும் தெரியாதுன்னு நீங்க யோசிக்கலாம். आपकी कमजोरी किसी को मालूम नहीं है करके आप ये सोच रहे हैं. ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. पर एक बात ध्यान से सुनिएगा, உங்களை விட உங்களை பற்றி பிசாசுக்கு நல்லா தெரியும். आपके बारे में आपसे ज्यादा शैतान को मालूम है. பிசாசு நீங்க செய்யற தவறு என்னன்னு அவனுக்கு தெரியும். शैतान को ये मालूम है आप क्या गलती कर रहे हैं. நீங்க எத்தனையோ சமயத்தில் ஆண்டவரோடு நீங்க வர ட்ரை பண்ணாலும் பிசாசு உங்களை ஆண்டவருக்குள்ள வர முடியாமல் அவன் தான் உங்களை இழுத்து விடுவான். आप जितनी मर्जी कोशिश करते हैं तो उनके पास नजदीक आने के लिए वो शैतान जो है उतनी ही तेजी से आपको पीछे की ओर खींचता है. ஒவ்வொரு நாளும் பிசாசு உங்ககிட்ட பேசுவான், நீ தப்பு செய்ய அவனோட சேராதன்னு சொல்லுவான். और हर रोज जो है शैतान आपके कान में आके फुसफुसाएगा, तू रोज गलती कर और तू मेरे साथ मेरी संगति में रहेगा. யூதாஸ் காரியோத்திடத்தில் ஒவ்வொரு நாளும் பிசாசு பேசிக் கொண்டிருந்தான். यूदास के साथ रोज जो शैतान जो है उसके कानों में बातें करता रहा. ஆனா எப்போ பிசாசு கிட்ட யூதாஸ் காரியோத் இடம் கொடுத்தானோ, जब जो है यूदास कारियोत जो है जब उसके मन में शैतान के लिए जो जगह दिया, வசனம் 27ல சொல்லப்பட்டிருக்கு, 27 वचन में लिखा है, பிசாசு யூதாசுக்குள் புகுந்தான் என்று. शैतान जो है यूदास कारियोत के अंदर घुस गया. இங்க இருக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கச்சி உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்றேன். यहाँ पे बैठे हर एक नौजवान लड़कियों में बताता हूँ, தயவு செய்து பிசாசுக்கு எந்த விஷயத்தை இடம் கொடுத்துறாதீங்க. आप कृपया करके किसी भी बातों के लिए शैतान को अपने जीवन में जगह ना दें. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்க எல்லா விஷயத்தையும் ஏசாப்புக்கு பிரியமா இருக்குமா அவருக்கு பிடிக்காதுன்றதை பார்த்து செய்யுங்க. और चाहे छोटी बात हो या बड़ी बात हो, आप ये पूछना है कि क्या ये बातें जो है, ये जो काम जो करने जा रहा हूँ क्या ये यीशु को पसंद है या नहीं, ये पूछ के करना जरूरी है. ஏன்னா நீங்க நடக்கிற எல்லா இடத்துலயும் உங்க கூட ஏசப்பும் வருவாரு, பிசாசும் உங்க கூட வருவான். क्योंकि जहाँ जहाँ आप चलते हैं वहाँ पर यीशु भी आपके साथ आएगा, शैतान भी आपके साथ आएगा. நீங்க யாருக்கு இடம் கொடுக்குறீங்க? आप इसको महत्व देंगे. நம்ம எல்லா கண்களை மூடுவோமா? सब आपकी आंखें बंद करें. முழங்கால் படிக்கிற முடித்தவங்க முழங்கால் படிக்கலாம். घुटनों में आ जाइए सभी. எல்லாரோட கண்களும் மூடப்பட்டிருக்கு. सब अपने आंखें बंद कीजिए और घुटनों में सीधे घुटनों में आ जाइए. மற்றவர்களிடத்துல பேசாதீங்க, மற்றவங்க என்ன பண்றாங்கன்றது பார்க்காதீங்க. இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு உறவு. और आप किसी को मत देखिएगा वो क्या कर रहे हैं, ये घुटने में आ रहे हैं नहीं आ रहे हैं, वो क्या कर रहे हैं, उनको मत देखिए. आप अभी ये समय जो है आपका परमेश्वर का समय है. आप परमेश्वर के साथ क्या कहना चाहते हैं, क्या बोलना चाहते हैं. முடிஞ்சவங்க நேர் முழங்கால் போடலாம். जो जिनसे हो सकता है वो सीधे घुटने में आ जाए, नहीं तो आप वैसे नॉर्मल बैठ सकते हैं. எல்லாரோட கண்களும் மூடப்பட்டிருக்கு. सबकी आंखें बंद होनी चाहिए. ஏசப்பா பார்த்து, प्रभु को देख कर कहिए, ஏசப்பா प्रभु நான் உங்களை நேசிக்கிறேன். प्रभु यीशु मैं आपसे प्रेम करता हूँ. என் வாழ்க்கையில நான் உங்களை மட்டும் தான் நேசிப்பேன். मैं अपने जीवन में सिर्फ आप ही को प्रेम करते रहूँगी. நான் உங்க கையில இருக்க அம்பா இருக்க விரும்புறேன் ஏசப்பா. मैं आपके हाथों में तीर के समान इस्तेमाल होना चाहता हूँ. என்னை பயன்படுத்துகிறது உம்மால் மாத்திரமே ஆகும் ஏசப்பா. मुझे इस्तेमाल
இயேசுவா உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். प्रभु अभी सबको देख रहा है, एक एक के हृदय को देख रहा है। உங்கள் ஒவ்வொரு அருகிலும் இயேசுவா நின்று கொண்டிருக்கிறார். हर एक के पास प्रभु खड़ा है। ஒருவேளை உங்கள் மேல் ஒரு நிழல் போல ஒன்று காணப்படுமானால் இயேசுவா உங்க அருகில் இருக்கிறார் அர்த்தம். अगर आप ऐसे महसूस कर रहे हैं, आपके पास आपके नजदीक और आपके नजदीक ऐसे कोई परछाई जैसे आप महसूस कर रहे हैं, तो आप समझ लीजिएगा यीशु आपके साथ है। ஒருவேளை உங்களுக்குள் ஒரு குளிர்ச்சியான ஒரு உணர்வு வருகிறது என்றால் இயேசுவா தன்னுடைய பிரசன்னத்தை உங்க மேல அனுப்புகிறார் அர்த்தம். या आपके पास आपके शरीर में ऐसे कोई महसूस हो रहा है, ठंडा से महसूस हो रहा है, गर्मी सा महसूस हो रहा है, आप समझ लीजिएगा यीशु मसीह आपके साथ है। அன்பு தம்பி தங்கச்சி, प्यारे भाई बहनों, உன் இதயத்தை இயேசுவுக்கு கொடு. आप अपने दिल को प्रभु को दे दो। உன் இதயத்தின் யோசனை இயேசுவுக்கு கொடு. आप अपने जो है दूर की योजनाओं को जो है यीशु के हाथों में सौंप दीजिए। நீ நினைக்கிறதை விட இயேசுவா உன்னை ரொம்ப அழகா நடத்துவார். जितना आप सोचते हैं उससे ज्यादा परमेश्वर आपको अपनी रीति से चलाएगा। யாரெல்லாம் உண்மையாய் இயேசுவிடத்துல உங்க இருதயத்தை கொடுத்து விரும்புகிறீங்களோ, யாரெல்லாம் உண்மையாய் இனி நான் இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ, உங்களுடைய கரங்களை நீங்க உயர்த்தலாம். और आप भी इसी बात जो अपने जीवन को प्रभु के हाथ में सौंपना चाहते हैं, मैं आज से प्रभु की बेटी बनकर जीना चाहता हूँ। आप अगर आप समर्पण करते हैं, आप अपने दाहिने हाथ को ऊंचा उठाएं। மகா இறக்குமுள்ள நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். प्यारे परमेश्वर, इस समय के लिए धन्यवाद करते हैं। அப்பா, இவங்க எல்லாருமே உம்முடைய பிள்ளைகள் சுவாமி. प्रभु यहाँ पे बैठे हर एक जन मुझे आपके संतान है। இவங்களுடைய இருதயத்தை எங்களை விட உமக்கு நன்றாக தெரியும் அப்பா. इनकी हृदय को हमसे ज्यादा आप जानते हैं। அவங்களுடைய இருதயத்தில் இருந்த என்னென்ன கவலை இருக்கிறதோ, என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறதோ, எல்லாவற்றையும் இன்றைக்கு நீர் மாற்றுங்க சுவாமி. मन में जो संघर्ष चल रहा है, जो पाप है, जो गलतियां हैं, प्रभु आप जानते हैं। ஒவ்வொரு வாலிபருடைய இதயத்துக்குள் இருக்கிற எல்லா பாவ காரியங்கள், அடிமைப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் அதமாகி போகட்டும். नौजवान लड़के के अंदर जो भी पापी गुलामी से जो पापी गुलामी फंसे हुए, यीशु के नाम से छुटकारा मिले पाए। இன்றையிலிருந்து பரிசுத்த ஆவியானுடைய மகிமையானது ஒவ்வொரு வாலிபர் மேலும் ஒவ்வொரு மேலும் அசைவாட்டும் சுவாமி. आज से लेकर प्रभु हर एक नौजवान लड़के के ऊपर एक महिमा का बादल छाने पाए। இவர்கள் வெளியே போகும்போது உம்முடைய பிரசன்னமானது வெளியே போகட்டும் அப்பா. जैसे यहाँ से बात जाते हैं, आपकी प्रशंसा भी उनके साथ साथ चलने पाए। அப்பா, இவர்கள் இனி தனிமையானவர்கள் அல்ல. आज से ये अकेले नहीं है प्रभु। இயேசுவானவர் இவர்களோடு இருந்து இவர்கள் கரத்தை பிடித்து நடத்த போகிறார்கள். நன்றி சுவாமி. प्रभु यीशु मसीह आपने हर एक का हाथ थामे रखा है, इसलिए धन्यवाद करते हैं। இவர்கள் சென்ற எல்லா இடத்திலும் பிசாசானுடைய கிரியைகள் எதுவுமே இவங்களை தொடாதபடி இவங்களை பாதுகாத்து நடத்துங்கப்பா. प्रभु ये जहाँ पे भी जाते हैं, जहाँ पे भी उनके कार्य करते हैं, वहाँ पे कोई भी दुष्ट कार्य, कोई भी दुष्ट का कोई भी बुरे संगति में फंसे ना पाए। प्रभु इनको बचाइए। பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் இவர்கள் தலை மேல் இருந்து அவர்களுக்கு ஒரு பீடமாக இருந்து அவர்களை நடத்தும் சுவாமி. पवित्र आत्मा आप इनके सिर पे, सिर के इर्द-गिर्द, इनके शरीर के इर्द-गिर्द प्रभु एक पवित्र बादल बनकर चलिए। அப்பா, ஒருபோதும் இவர்களை பிசாசான கரத்தில் ஒப்புக் கொடாதிரும். प्रभु कभी भी ये शैतान के चक्कर में ना फंसने पाए। இவர்கள் உம்முடைய பிள்ளைகள். प्रभु ये आपके बच्चे हैं। இவர்களை நீங்க தான் நடத்தணும்ப்பா. प्रभु आप ही चलाइए। நாங்க உங்களிடத்துல கேட்காம வேற யாரிடத்துல கேட்க போகிறோம்? प्रभु हम आपसे ही मांग सकते हैं, प्रभु प्रार्थना को विनती कर सकते हैं और किससे जाके हम प्रार्थना कर सकते हैं। இவர்கள் போகும்பொழுதெல்லாம் உம்முடைய கரம் அவர்களோடு இருந்து அவர்களை பார்க்கிற ஒவ்வொருவரும் உண்மை பார்க்கத்தக்கதா இவரை நடத்துங்கப்பா. प्रभु पिता परमेश्वर प्रभु इनके कार्यों में प्रभु जी और प्रभु जी के परिवार में प्रभु हालेलुया आप प्रभु जी आगे होके चलिए। இயேசுவின் நாமத்தால் இவை எல்லாம் கொடுக்கிறோம். यीशु के नाम से पूरा समर्पण
करते हैं। ஆமென் ஆமென் ஆமென்